ஒரு ரொம்ப நாள் பிளான் பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்கிட்டோம். நம்ம எல்லாரும் பண்ணுறது என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா வந்து, பைக் எல்லாத்தையும் நல்லா மெயின்டெயின் பண்ணுவோம் நம்மளோட பைக் எல்லாத்தையுமே. ஆனால் ஹெல்மெட் வாங்கினதுக்கப்புறம் அதை கண்டுக்கவே மாட்டோம். ஜஸ்ட் ஹெல்மெட்டை மட்டும் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அது 2-3 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் ஹெல்மெட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தூக்கி போட்டு விட்டுருவோம். ஸோ அப்படி கிடையாது கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக. நீங்கள் பைக்கை வந்து எப்படி வந்து பீரியடிக்கலாக ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணுறீங்க, வண்டியை வாஷ் பண்ணுறீங்க, அதேமாதிரி ஹெல்மெட்டையுமே வந்து ப்ராப்பராக கேர் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஹெல்மெட்டோட எக்ஸ்டீரியரையும் கேர் பண்ணணும், ஹெல்மெட்டோட இன்டீரியரையும் கேர் பண்ணணும். அதே மாதிரி மூவ்மெண்ட் இருக்கிறது, வைசரு, அந்த மாதிரி அதோட அக்சசரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டைம்லி ரீப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் அல்லது ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹெல்மெட் வந்து வெளியில் வந்து துடைக்கணும். உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு மக்கில் வந்து ஒரு 3 ட்ராப் ஷாம்பு போட்டுக்கோங்க. ஒரு கிளாத்தை டிப் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்துகிட்டு அப்படியே ஜஸ்ட் வாஷ் பண்ணிங்கனாலே போதும். இது ஹெல்மெட்டோட கலரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அது வந்து எக்ஸ்டீரியருக்கு உங்களுக்கு வந்து. தென் வந்து வைசர் உங்களுக்கு வந்து. ஸோ நார்மலாக எல்லாருமே வைசர் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபைபர் கிளாத்னு சொல்லி கிளாத் கிடைக்கும். அந்த கிளாத்தை மட்டும் வச்சு வைசரை தொடங்க. ஸோ ஸ்க்ராச்சஸ் வந்து விழுகாமல் வைசர் வந்து ரொம்ப நாள் உங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து வைசரில் ஸ்க்ராச்சஸ் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது. விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கே யூஸ் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வைசரை ஓப்பன் பண்ணிட்டு தான் ஓட்டுற மாதிரி ஆயிரும் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ வைசர் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் மைக்ரோஃபைபர் கிளாஸ் துடைக்கணும். வெறும் வாட்டர் மட்டும் வச்சு வாஷ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம், வைசர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுவோம்னா லைஃப் லாங்காக வந்து ஹெல்மெட்டோட லைஃப் ஃபுல்லாகவே வந்து இப்படியே ஏற்றி விட்டே ஓட்டிடுவோம். இந்த மூவ்மெண்ட் போயிடுச்சுனாலுமே அப்படியே விட்டுருவோம் நம்ம. அப்போ ஸ்பீட் பிரேக்கில் இறங்கும்போது வண்டி பார்த்திங்கன்னா வைசர் இறங்குற மாதிரி ஆயிரும். நீங்கள் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது. இப்போ இந்த ஹெல்மெட் வந்து ரொம்ப பாப்புலரான ஹெல்மெட்டு. இதோட வைசர் வந்து ஜஸ்ட்டு 210 ருபீஸ் தான், 210 ரூபா தான். ஸோ நீங்கள் வைசர் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா வைசர் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு, வைசர் இறக்கி விட்டு ஓட்டும் போது. இந்த ஸ்க்ரூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 22 ரூபா தான் ஒரு பேரே வந்து. ஸோ ஸ்க்ரூவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூவ்மெண்ட் வந்து வெறும் 22 ருபீஸ் 30 ருபீஸ் தான் வரும். ஸோ எல்லா பார்ட்ஸுமே வந்து ஷோரூமில் கிடைக்கிது உங்களுக்கு வந்து. ஸோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இன்க்ளூடிங் இந்த நோஸ் கார்டு கூட கிடைக்கிது, நோஸ் டெஃப்லெக்டர் கூட கிடைக்கிது உங்களுக்கு வந்து. ஸோ வைசரில் இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ க்ரோம் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பாப்புலராக யூஸ் பண்ணுறாங்க வைசரில். க்ரோம் வைசரில் வந்து ஒரு தண்ணி படுது, ஒரு பூச்சி அடிச்சிருது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடணும். அப்படி வாஷ் பண்ணலைன்னா க்ரோம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிரும். ஸோ க்ரோம் வைசர் யூஸ் பண்ணுறவங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பூச்சி படுது அழுக்காயிருதுன்னா வந்து கட்டாயம் வந்து வாஷ் பண்ணிடுங்க ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு. இது வேறு எதுவும் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல வைசர் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு 2000 ருபீஸ் மேலே போகிற எல்லா ஹெல்மெட்டுமே பார்த்திங்கன்னா வந்து ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணுற மெட்டீரியலில் தான் ஹெல்மெட்டே வருது. ஆனால் நம்மளோட ப்ரெஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஸ்வெட் ஆகுது, ஆயில் தலையில் தடவுறோம், எல்லாமே மிக்ஸ் ஆகி ஹெல்மெட்டில் வந்து உள்ளே பட்டுரும் பார்த்திங்கன்னா வந்து. அதுதான் ஹெல்மெட்டை வந்து இந்த சாஃப்ட்னஸ் வச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆக்கிரும் ஹெல்மெட்டை வந்து. ப்ளஸ் வந்து பேட் ஸ்மெல் ஒரு ஹெல்மெட்லேருந்து. ஹெல்மெட்டில் வந்து நிறையா வந்து ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இன்டீரியரே நீங்கள் பீரியடிக்கலாக ஹெல்மெட் வந்து க்ளீன் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இப்போ இதில் நீங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ரிமூவபிள் இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா. ஜஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பட்டனை வந்து புஷ் பண்ணி மாட்டுற மாதிரி தான் வந்துடும். ஸோ கம்ப்ளீட் ஃபுல் ஹெல்மெட்டுமே நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சோப் வாட்டரில் டிப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இன்டோரில் வந்து காயப்படும், வெளியில் காயப்படக்கூடாது. ஒன்ஸ் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஈஸியாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பழையபடி வந்து. அதே மாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ணுறப்ப நார்மலாக வந்து இப்போ ஸ்கல் கேப்புன்னு சொல்லிட்டு ஹெட்டை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி கிளாத் கிடைக்கிது. இல்லை நீங்கள் உங்கள் கர்ச்சீஃபே நீங்கள் பேண்டனாக கட்டிக்கலாம், இல்லை பேண்டனா யூஸ் பண்ணலாம், இல்லைனா மல்டிபிள் பஃப்ஸ் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி ப்ரொடெக்டிவாக காட்டன் மாதிரி போட்டுட்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஸ்வெட்டு எல்லாத்தையுமே வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இப்போ ஹெல்மெட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேசுகிறோம், ஸ்னீஸ் பண்ணுறோம், காஃப் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே வந்து உள்ளே வந்து செட்டில் ஆயிரும் பார்த்திங்கன்னா வந்து. இது தவிர ரோட்டில் வந்து டஸ்ட்டு நிறையா இருக்குது. ஸோ அந்த டஸ்ட்டு நம்ம ஆயில் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்துடும் ஹெல்மெட்டை வந்து. நான் அப்படி பண்ணலேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின்னில் சின்ன சின்ன அலர்ஜிஸ் வரலாம். நம்ம ஹெல்மெட்டை வேறு யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஸ்மெல் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஹெல்மெட்டோட இன்டீரியர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது. ஸோ அதான் வந்து மினிமம் முதல் ஸ்டெப்பு. அது தவிர இந்த மாதிரி ஹெல்மெட் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ரொம்ப பாப்புலரான ப்ராடக்ட் 24/7 க்ளீனர்னு சொல்லுவாங்க. இதில் வேறு ஒன்றும் இல்லை, செம்பு பாத்திரத்தில் இருக்க சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்கும் இதில் வந்து. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு ட்ரை கிளாத்தை வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா, தொடச்சி எடுத்திங்கன்னா போதும். ஹெல்மெட் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும் உங்களுக்கு வந்து. இது தவிர மொட்டூல் வந்து ரொம்ப ஃபேமஸான பிராண்டு. அவங்க வந்து ஹெல்மெட்டோட வைசர் க்ளீனர் தனியாக விற்கிறாங்க. ஸோ இது தவிர வந்து ஹெல்மெட்டோட இன்டீரியர் க்ளீனுமே தனியாக விற்கிறாங்க. இதெல்லாமே 300 ருபீஸ் 400 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்குள்ள வரும்.
ஈஸியாக வந்து இது ஒரு 1 இயர் 2 இயர் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு லாஸ்ட் ஆகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ நல்ல ஹெல்மெட் வாங்கும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்லேயுமே நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹெல்மெட் வந்து இன்னும் ஒரு 2 இயர்ஸ் கூட யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வந்து. நார்மலாக இப்போ பைக் கம்யூனிட்டி எல்லாத்துலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, வியர் யுவர் க்ரௌன் ரூல் த ரோட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வந்து. நார்மலாக ஒரு ரைடர்னு சொல்கிறோன்னா வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து ஹெல்மெட் போட்டிருக்கணும். லாங் போகிறோம் அப்போ தான் ஹெல்மெட் போடுறோம், சிட்டிக்குள்ள ஹெல்மெட் போட போகிறேன் அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு வந்து. ஸோ ஹெல்மெட்டுன்றது வண்டி தொடுறோனாலே ஹெல்மெட்டை வண்டி ஆன் பண்ணாலே ஹெல்மெட் இல்லாமல் ஆன் பண்ணக்கூடாது பக்கத்தில் போகிறதுக்கு. அந்த மாதிரி இதனாலுமே வந்து எப்போயுமே ப்ராப்பராக வந்து உங்கள் சைஸ் ஹெல்மெட் போடுங்க. உங்கள் ஹெல்மெட் வந்து அடுத்தவங்களுக்கு மேக்ஸிமம் தராதிங்க. ஹெல்மெட் போடும்போது பக்கில் வந்து ப்ராப்பர் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டைட்டாக போடுங்க. ஹெல்மெட் வந்து ப்ராப்பராக ஃபாஸ்டன் பண்ணிடுங்க பக்கில் வந்து. ஹெல்மெட் வந்து டேங்க்கில் வச்சு ஓட்டுறது, ஹெல்மெட்டை தொங்க விட்டுட்டு போடுறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண. ஹெல்மெட் வந்து பீரியடுக்கு நீங்கள் கீழே போட்டுட்டிங்கன்னா இது வந்து வெறும் பிளாஸ்டிக் ஷெல் தான் பார்த்தீங்கன்னா வந்து. ஏன்னா எல்லா ஹெல்மெட்லேயுமே இபிஎஸ் லேயர்னு ஒரு எனர்ஜி அப்சர்விங் லேயர் இருக்கும். நீங்கள் ரெகுலராக கீழே போட்டுட்டீங்க அந்த ஹெல்மெட் வந்து ஆல்மோஸ்ட் யூஸ்லெஸ், வெறும் பிளாஸ்டிக் ஷெல் தான் பார்த்தீங்கன்னா வந்து. அதே மாதிரி ஹெல்மெட்டை ரெகுலராக கீழே போடும்போது என்ன ஆயிரும்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஏர்லைன் ஃப்ராக்சர்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிரும். அது வந்து ஒரு கிராஷ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகிரும். அது நம்ம ஹெல்மெட் வந்து எதுக்கு பர்பஸ்க்கு வாங்கினோமோ அதோட பர்பஸே சால்வ் ஆகாது பார்த்தீங்கன்னா. அது மாதிரி ஹெல்மெட்டை வந்து ரொம்ப காசு கூட ஹெல்மெட் வாங்கிட்டு ஹீட் பண்ணி ரேப் பண்ணுற அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் ஹீட் பண்ணி ரேப் பண்ணும்போதும் அந்த இதோட ஸ்ட்ரக்சரெலாம் வந்து இது வீக் ஆகிடுது பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ ட்ராக்கில் ஓட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்மெட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துருவாங்க. ஒரு ரேஸ் முடிச்சு வந்தோமே பார்த்தீங்கன்னா கவரில் ஹெல்மெட்டுன்னு ஒரு பேக்கில் மாட்டிடுவாங்க, ப்ராப்பராக கேரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணி ரேப்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஹெல்மெட்டை வந்து எவ்வளோ தூரம் நல்லா பார்த்துக்கிறோமோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹெல்மெட் வந்து கட்டாயம் நம்மளை அதுக்கு பதிலுக்கு பாதுகாத்துக்கிறோம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் ஹெல்மெட்டில் வந்து உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட அன்னை நம்பரோ உங்களோட வீட்டில் ஃபேமிலி யாரோட நம்பரை இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அல்லது ஷார்ட் ஃபார்மில் ஐசிஇன்னு போடுவாங்க வந்து. ஸோ அதை போட்டுக்கலாம். இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி கான்டாக்ட் திஸ் மொபைல் நம்பர்ன்ற மாதிரி. அதேமாதிரி நம்மளோட பிளட் குரூப்பையுமே நம்ம அதில் நோட்டீஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக வந்து. பி பாசிட்டிவ் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சின்னு சொல்லி மொபைல் நம்பர் போடலாம். அது வந்து ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில் வந்து எவ்வளோ டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து. உங்களுக்கு ஹெல்மெட் கேர் பண்ணுறதை பற்றி, ஹெல்மெட் வந்து எப்படி சேஃப்டியாக யூஸ் பண்ணுறது, ஹெல்மெட் செலெக்ஷன், ஹெல்மெட்டோட அக்சசரிஸ் சம்மந்தமாக எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் வீடியோ கீழே வந்து என்னோடய நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் காலோ மெசேஜை பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ணுறேன் நான் உங்களுக்கு. தேங்க்யூ.